ஹாய் மக்களே, இன்றைக்கி ஜீரா ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. அரிசி 1.5 டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் வேணால் எடுத்துக்கலாங்க. வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், மல்லி இலை, ஜீரகம் 1 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் எடுத்துருக்குங்க. உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் சூடாயிருச்சுங்க. நெய் ஊற்றிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றி வச்சுங்க. இப்போ சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலைலாம் போட்டுக்கலாங்க. கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகத்தை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க கொஞ்ச நேரம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க ஆயில்லையே. நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க இப்போவே. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. குக்கர் மூடி போட்டுக்கலாம். விசில் போட்டு வச்சாச்சுங்க. இப்போ 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.